இன்று குழந்தையின் மேலே ஒரு முக்கியமான பிரச்சனை கருமுட்டை வளர்ச்சியில் பிரச்சனை. ஸோ இந்த கருமுட்டைகள் வளர்ச்சி என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு முட்டையும் ஒரு விந்து சேர்ந்து தான் கருவாகுது. இந்த கருமுட்டைகள் வளராவதற்கு என்ன காரணம் வரலாம், இது எப்படிலாம் வெளிப்படலாம்? பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், கருமுட்டை சரியாக வளரலைன்னா மாதவிலக்கு சரியாக வராது, மென்சஸ் இர்ரெகுலராக இருக்கும், இல்லை மென்சஸ் சரியாக வராது. ஆனால் சில பெண்களுக்கு மாதவிலக்கு கரெக்டாக வரும், ஆனாலும் கருமுட்டைகள் சீராக வளராது. இதை பல நேரங்களில் எந்த காலகட்டத்தில் பார்க்குறோன்னா, பொதுவாக வயது வந்த ஒரு இளம் வயது பெண், அதாவது ஒரு 14 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சில பீரியட்ஸ் கரெக்டாக வரும், ஆனால் எக்கெல்லாம் வராது. அதே மாதிரி ஒரு 40 வயதை கடந்த ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு மாதம் வரும், ஆனால் முட்டைகள் சரிவர வளராது. ஸோ ஒரு முட்டைகளோட வளர்ச்சி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, அந்த ஊசைட்ஸுங்கிறத அந்த முட்டைகளுடைய அடிப்படை. அந்த முட்டைகளோட வளர்ச்சிக்கான ஹார்மோன் சீரான அளவில் சீரான நாட்களில் சரியான முறையில் அது அளவு இருக்கும்போது அந்த முட்டை வளர்ச்சி சரியாக இருக்குது. பொதுவாக குழந்தைமை பாதிக்கப்பட்ட தம்பதியினர் நிறைய பேர் பார்ப்பாங்க, கருமுட்டை வளர்ச்சி மாதம் பார்ப்போம். டாக்டர் ஏன் டாக்டர் ஃபாலிகுலர் ஸ்டடி எல்லா மாதம் பண்ணுறீங்க, போன மாதம் பண்ணீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இந்த மாதம் ஏன் டாக்டர் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி இருக்குது. உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமாக இருக்கும் முட்டைகளோட வளர்ச்சி. இந்த முட்டைகளோட வளர்ச்சிக்கானது அந்த முட்டைகளோட குவாலிட்டி, அதனுடைய திறன், அதோடைய என்ன சொல்கிறது, அதோடைய யூப்ளாய்ட் ஸ்டேஜ், இந்த மாதிரியான ஹாப்ளாய்ட் ஸ்டேஜ் சொல்லுவோம். இதெல்லாம் சில விஷயங்களோட குறிப்பாக இருக்குது. இதில் முக்கியமாக பெண்களுக்கு, பல பெண்கள் பார்த்திங்கன்னா எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் டாக்டர், எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பார்க்கும்பொழுது அந்த முட்டைகளோட வளர்ச்சி என்பது சீரான அளவில் வளராது. ஸோ முட்டைகள் நம்ம சொல்கிறது எதை குறிக்கிறது, ஃபாலிக்கல் சைஸ். பொதுவாக ஃபாலிக்கல் சைஸில் நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, என்னோட 42 வயசில் வர பெண்கள் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு ஃபாலிக்கெலாம் நல்லா வருது டாக்டர், அப்போ எனக்கு ஐவிஎஃப் சீக்கிரம் பண்ணுங்கம்மாங்க 42 43 வயசில். ஆனால் இந்த ஃபாலிக்கல் என்பது இதனுள் கருமுட்டைகள் இருக்கிறதா என்பது யாருக்கும் தெரியாது. பொதுவாக ஒரு ஃபாலிகுலர் சைஸ் 18லேருந்து 21 22க்கு வரைக்கும் வளர்ந்தால் அதற்குள்ளே இருக்கிற ஊசைட்ஸ், இந்த ஊசைட்ஸ் என்பதை நம்ம பார்க்க முடியாது, அதுதான் அது ஒரு செல். அந்த செல் தான் ஒரு கருவாக்கத்துக்கான அடிப்படை. அந்த செல் மெச்சூராக இருப்பதற்கு இந்த ஃபாலிகுலர் சைஸ் ஒரு 18 to 21 இருந்தால் தான் இது சீராக இருக்கும். இந்த கருமுட்டைகள் சீராக வளர்வதற்கு இந்த ஃபாலிகுலர் சைஸ் ஆப்டிமம் ப்ராப்பராக இருந்தால் தான் முடியும். ஸோ இந்த வகையில் இவற்றை சீராக சரி செய்வதற்கு இந்த முட்டைகளோட தரம், அந்த முட்டைகளோட குவாலிட்டி, பல நேரம் வயதான முட்டைகளால் சரியான முறையில் வளராது. சில பெண்களுக்கு அந்த முட்டைகளோட தன்மை குவாலிட்டியில் குறைவு இருக்கும். உதாரணத்துக்கு எக்ஸ் ஃப்ரஜைல் சின்ரோம் சொல்லுவோம். இந்த எக்ஸ் ஃப்ரஜைல் சின்ரோம் சொல்கிறவங்க சிலருக்கு டர்னர் சின்ரோம் சொல்லுவோம், இல்லை ஃப்ரஜைல் எக்ஸ் சின்ரோம் சொல்லுவோம். இதில் அந்த எக்ஸ் குரோமோசோம்ஸில் குறைபாடு இருக்கிற பெண்களுக்கு மாதவிலக்கு வரும், ஆனால் கருமுட்டைகள் சீராக வளராது. பல நேரங்களில் சினை முட்டைகள் இருக்கும், ஆனால் சரிவர வளராது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்காத ஒரு விஷயம், ஓவுலேஷன் ஃபெயிலியர், இல்லை ஓவுலேஷன் டிஸ்டர்பன்சஸ், இல்லை அப்நார்மல் ஓவுலேஷன் சொல்லுவோம். ஸோ பல நேரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிசிஓடி இருக்க பெண்களுக்கு முட்டைகள் சரியாக வளராது, நீர்க்கட்டி ஆகும்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு வகையான ஓவுலேட்டரி டிஸ்டர்பன்ஸ் தான். இந்த ஓவுலேட்டரி டிஸ்டர்பன்ஸில் என்ன ஆகுது, முட்டைகள் வளராமல் அரெஸ்டாகி ஒரு லெவல் அரெஸ்ட் ஆகிடும். பொதுவாக இந்த லெவலில் பார்த்திங்கன்னா அந்த ஃபாலிக்கல் 10 mmலே இருக்கும், அதுக்கு எவ்வளோ ஸ்டிமுலேஷன் கொடுத்தாலும் ஒரு 12 வரை அரெஸ்ட் ஆகிடும். அப்படியே அரெஸ்ட் ஆகிருக்க எக்ஸ் தான் பிசிஓடியாக வெளிப்படுகிறது. ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸுங்கிறதும் ஒரு வகையான கருமுட்டைகள் வளர்ச்சிக்கான சீராக்கம் இல்லாதான். ஸோ இந்த வகையில் பல பெண்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப எஜுகேட்டடாக இருக்கவங்க ரொம்ப சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு கரெக்டாக பீரியட்ஸ் டாக்டர், இது ஃபாலிகுலர் ஸ்டடி நான் பார்க்கணுமா, என் ஹஸ்பண்டுக்கு தான் ப்ராப்ளம்பாங்க. பல நேரங்களில் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுடைய மாதவிலக்கு கரெக்டாக வருதுன்றதுனால மட்டும் உங்களுடைய கருமுட்டைகளோட வளர்ச்சி சீராக இருக்கும் என்ற அவசியம் இல்லை. சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும், 3-4 சைக்கிள்ஸ் பார்ப்போம், அந்த 14 mm 13 mm 15 mmல எக் வெளியே வந்துடும், அந்த ஃபாலிக்கல் ரப்சர் ஆகிடும். அந்த ஃபாலிக்கல் ரப்சர் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், அதில் இருக்க எக்ஸ் ரிலீஸ் ஆகுது. 14 mmல இருக்கிற ஃபாலிக்கலுக்குள்ளே இருக்கிற எக்கு மெச்சூராக இருக்குமா அப்படின்னா பல நேரங்களில் மெச்சூராக இருக்காது. ஏன்னா ஒரு கரு வளர்ச்சிக்கு, அந்த முட்டையோட வளர்ச்சிக்கு ஒரு போதுமான அளவு அந்த ஹார்மோன் எக்ஸ்போஷர் இருக்கணும். ஸோ ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்கிற அந்த கரு முட்டைகள் வளர்ச்சிக்கான அந்த டியூரேஷன், அந்த நேரங்களில் அந்த ஹார்மோனோட தூண்டுதல் சீராக இருந்தால் தான் அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு வரும். பொதுவாக ஃபாலிகுலர் ஃபேஸ் என்பது ஒரு 12 முதல் 14 நாட்கள் வரைக்கும் அந்த முட்டைகள் வளர்ந்து அந்த வளர்ச்சி ஆகும்போது தான் அதனுடைய ஹார்மோன், அந்த FSH ஹார்மோனோட அளவு சீராக கண்ட்ரோலில் வரும், அது வளர்ச்சியை தூண்டும்.
அதுலேருந்து அந்த எக்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஈஸ்ட்ரடியால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த முட்டைகள் வளர வளர அதனுடைய சுற்றி உள்ள ஒரு செல்ஸ், கிரானுலோசா செல்ஸ் சொல்லுவோம். இந்த கிரானுலோசா செல்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஈஸ்ட்ரடியால் அளவு சீராக இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் இது ஒரு வகையான ஹார்மோன் மூளையில் LHன்ற ஹார்மோனை ட்ரிகர் பண்ணுது. இந்த LH ஹார்மோன் ட்ரிகர் ஆகி ஹை லெவலில் போகும்போது தான் இந்த எக்ஸோட மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வரும். ஸோ இந்த வகையில் இந்த முட்டைகளோட வளர்ச்சிக்கு இந்த அளவானது சீராக இருந்தால் தான் 90% நல்ல முட்டைகள் உருவாகும். அதனால தான் பார்த்திங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது அந்த முட்டைகளோட அளவு, அந்த ஃபாலிக்கலோட அளவு, அதனுடைய இரத்த ஓட்டம், அதோட பெரிஃபரல் பிளட் ஃப்ளோ மற்றும் அதிலிருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன்ஸ், இவை மூன்றும் சீராக இருந்தால் தான் அந்த முட்டைகள் அதுக்குள்ளே இருக்கிற ஊசைட்ஸோட குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். பொதுவாக IVF செய்யும்போது நாங்கள் ஸ்டிமுலேஷன் கொடுப்போம். இந்த ஸ்டிமுலேஷன் கொடுப்பது அனைத்துமே இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை சீராக்கம் செய்யும். பல நேரங்களில் பார்த்தா இந்த மாதிரி என்கிட்ட வர பேஷண்ட் நிறைய பேர் சொல்கிறது தான், டாக்டர் பீரியட்ஸ் கரெக்டாக வருது, நான் மாத்திரை சாப்பிடணுமா, கருமுட்டை வளர்ச்சி நீங்கள் சாப்பிடணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எந்தவித மாத்திரைகளும் இல்லாமல் கருமுட்டைகளை மானிட்டர் பண்ணும்பொழுது பொதுவாக அந்த ஃபாலிக்கல் ரப்சர் ஆகுது, 14-15 ரப்சர் ஆகுது. அப்போது முட்டைகள் வளருது, ஆனால் போதுமான அளவில் வரல, ஆனால் அவங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வரும். ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஓவுலேஷனரி டிஸ்டர்பன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு சில நல்ல மாத்திரைகள், தேவைப்பட்ட இன்ஜெக்ஷன்ஸ், இவற்றை கொடுக்கும் பொழுது இந்த எக்கோட வளர்ச்சி, முதிர்ச்சி, சீராக்கம், அதோடைய குவாலிட்டி அனைத்தும் சீராக்கப்படுகிறது. ஸோ இந்த வகையில் இந்த முட்டைகளோட சீராக்கத்துக்கு கண்டிப்பாக இந்த வளர்ச்சி சரியான முறையில் இருக்கணும். இதன் மூலமாக இந்த பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, முட்டைகளோட முதிர்ச்சி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் சில பெண்களுக்கு சூப்பர் ஓவுலேஷன் சொல்லுவோம். சூப்பர் ஓவுலேஷனுக்கு சில மருந்துகள் இருக்குது, மாத்திரைகள் இருக்குது. இவற்றை கொடுக்கும் பொழுது இந்த பெண்களுக்கு பொதுவாக முட்டை வளர்ச்சி சீராகிறது. இதனே தொடர்ச்சியாக கொடுக்கும்போது தான் சக்ஸஸ் வரும். என்கிட்ட ஒரு பேஷண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் இதே ட்ரீட்மெண்ட்டை தான் எனக்கு எல்லா நாளையும் பண்ணாங்க, வேறு ஏதாவது புதுசாக பண்ணுங்கம்மாங்க. அவங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டோட நுணுக்கங்களும் மாறுபட்டது. ஸோ இப்படி சொன்ன பல பேஷண்ட்ஸும் 3ஆவது மாதம் நான் கொடுத்த எளிமையான மாத்திரைகளே கன்சீவ் ஆகிருக்காங்கன்றது தான் ஆச்சரியமான விஷயம். இதே தானே டாக்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை பார்ப்பதில் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கான அடிப்படையான ஹார்மோன், அந்த முட்டைகள்லேருந்து வெளியாகிற ஹார்மோன், அதனுடைய செயல்பாடு, இவை அனைத்தும் சீராக இருந்தால் தான் ஒரு கருமுட்டையோட குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். ஒரு IVF, ஒரு இயற்கையான கருத்தரிப்பு, ஒரு IUI, இவற்றில் அனைத்துக்கும் உள்ள முக்கியமான ஒரு பகுதி இந்த ஓவுலேஷன் கரெக்ஷன். இந்த ஓவுலேஷன் கரெக்ஷன்னா கருமுட்டைகள் வளர்ச்சியை சரி செய்வது. இந்த கருமுட்டைகள் வளர்ச்சி சரி செய்வதை சீரான முறையில் இருந்தால் தான் அந்த கருமுட்டையோட குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். அதனால் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். ஸோ பொதுவாக பெண்கள் யாரும் இதை ஒத்துக்கிறதே இல்லை. இல்லை டாக்டர் எனக்கு வந்து ஓவுலேஷன் வேணாம், நாங்கள் IVF பண்ணுங்கள், IUI பண்ணுவாங்கம்மா. அடிப்படையான இந்த விஷயத்தை சரி பண்ணால் தான் அந்த ட்ரீட்மெண்ட் முறைகளும் பண்ண முடியும். அதை சரி செய்தால் ஒருவேளை இயற்கையிலே கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு அதிகமாகும். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், குழந்தை பேறு இல்லாத பெண்களுக்கு பொதுவாக தகுதி பெற்ற மருத்துவரை அணுகும் பொழுது இன்றும் உலக அளவில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த கருமுட்டைகள் வளர்ச்சியை சீராக்கம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஓவுலேஷன் கரெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இதுக்கு பொறுமையே இருக்கிறதில்ல. ஒரு 4 மாதம் பார்க்கணுன்னா 4 மாதம் பார்க்கணுமா டாக்டர், உடனே ஏதாவது பண்ணுங்கம்மாங்க. அடிப்படையே கருமுட்டைகள் தான். அது சீராக வந்தால் தான் IUI பண்ணாலும் சரி, IVF பண்ணாலும் சக்ஸஸ் வரும். பல நேரங்களில் IVF பண்ணும்போது நிறைய எக் வரும், இன்னும் நிறைய ஃபர்டிலைஸே ஆகாது. ஏன்? அப்போ அந்த முட்டைகளோட தன்மை கரெக்டாக இல்லை, அப்போ அதனுடைய ஹார்மோன் கரெக்டாக இல்லை. இதை சரி செய்யாமல் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் முறைகள் செஞ்சாலும் சரி வராது. ஸோ ஒரு கருமுட்டை வளர்ச்சி என்பது பல விஷயங்களை சார்ந்தது. எப்படி டாக்டர் இதை கரெக்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நார்மல் பர்சனாக இருந்தால் உங்களுக்கு சூப்பர் ஓவுலேஷன்ற சில மருந்து முறைகளில் கொடுக்கும் பொழுது பல நேரங்களில் அந்த முட்டைகளுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், அதனுடைய ஹார்மோன் மெலிவு அதிகமாகும், அதிலிருந்து வெளியாகிற சில ஹார்மோனோட அளவு அதிகமாகும். இந்த ஹார்மோனோட தூண்டுதலில் தான் கர்ப்பப்பையில் ஒரு பெட்டு உருவாகும். அந்த பெட்டு உருவாக்கமும் சீராக இருக்கும். ஏன்னா இந்த கருப்பை ஒட்டி வளர்வதற்கு இந்த கர்ப்பப்பையின் உள் வளர்ச்சி தேவை, அதுவும் சரி செய்கிறோம். இந்த வகையில் இயற்கையாக இந்த விஷயங்களை சரி செய்வதற்கு எளிமையான சில மருந்துகளை கொடுக்கும் பொழுது பலரும் கன்சீவ் ஆவாங்க. 3 வருஷம் இல்லைன்னு வருவாங்க, டாக்டர் நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் டாக்டர், எங்களுக்கு IVF பண்ணுங்கம்மாங்க. அடிப்படையில் இந்த விஷயத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப சொல்லி கரெக்டாக பண்ணால் 3ஆம் மாதம் நேச்சுரலாகவே கன்சீவ் ஆவாங்க. ஏன்னா அந்த முட்டைகளோட குவாலிட்டி தன்மையை சரி செய்து அதனால் வர்ற ஹார்மோனோட வளர்ச்சி கர்ப்பப்பையை சீராக்கும் பொழுது
பல நேரங்களில் இயற்கையில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகிறது. ஏன்னா இந்த கர்ப்பப்பையின் முட்டைகள் மட்டுமல்ல, கர்ப்பப்பையின் வளர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை சீராக்கும் போது இதுவும் சரியாக இருந்தால் தான் இந்த கரு உருவானா கூட ஒட்டி வளர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வகையில் முட்டை வளர்ச்சி முறை என்பது ஒரு பெரிய ஆர்ட். இந்த ஏஆர்டி ப்ரொசீஜரில் ஒரு கரு முட்டைகள் வளர்ச்சி செய்வது என்பது ஒரு பெரிய கலை. இதற்கு சீரான நாலேஜ் வேணும். இதை பற்றி உள்ள அடிப்படையான நாலேஜ் நன்றாக இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டால் தான் இந்த முட்டை வளர்ச்சியை சீராக தூண்ட முடியும், சீராக கவனிக்க முடியும். இதை சீராக்கம் செஞ்சால் தான் இயற்கையோ செயற்கையோ எந்த முறையில் முட்டையோட குவாலிட்டி சீராகி கருத்தரிக்க முடியும். பல நேரங்களில் பேஷண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு 4-5 ஃபாலிக்கல் அங்கே வந்தது டாக்டர், ஐயோலாம் பண்ணோம் டாக்டர், ஆனால் கன்சீவ் ஆகலைம்மாங்க. இது ஏன்? உங்கள் முட்டைகளோட குவாலிட்டி தன்மையை சீராக்கமாக கரெக்டாக செய்யலைன்னா பல நேரங்களில் ஃபெயிலியர் ஆவதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த வகையில் ஒரு கருமுட்டை வளர்ச்சி என்பது பொதுவாக அந்த முட்டை மூளையிலேருந்து வர ஹார்மோன், சில நேரங்களில் அதோட இன்ஹரண்ட் நேச்சர், அந்த முட்டைகளோட தன்மை, அதில் இருக்கிற குவாலிட்டி, அது ஒரு முக்கியமான விஷயம். மூன்றாவது, பல நேரங்களில் இதை பாதிக்கிற சில விஷயங்கள் என்ன? இந்த சினைப்பைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த முட்டை வளர்ச்சி சரியான முறையில் இந்த ஹார்மோன் அதை போய் தூண்ட முடியாது. அப்போ பல நேரங்களில் பெல்விஸில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அல்லது எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற பிரச்சனைனால ஸ்காரிங் டிஷ்யூ இருந்தாலோ, பல நேரங்களில் இந்த பெண்களுக்கு ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை செய்து சினைப்பையை சுற்றி உள்ள திசுக்களில் போகிற ரத்த ஓட்டம் குறைவாக இருந்தாலோ, இவை அனைத்தும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக கருதுகிறோம். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், முட்டை வளர்ச்சியை சரி செய்வதற்கான வழிமுறைகளை ஒரு தகுதி பெற்ற எக்ஸ்பர்ட் டாக்டர், அவங்களுக்கு தான் அதோட பேசிக் எண்டோக்ரைனாலஜி தெரியும். இதுதான் அந்த கருமுட்டைகளுடைய பரிணாம வளர்ச்சிக்கான அடிப்படை. அந்த ஹார்மோன்ஸ் சீராக இருந்தால் தான் முட்டை வளர்ச்சி சீராக இருக்கும், அதிலேருந்து வெளியாகிற கரு முட்டைகளோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், அதனால் உருவாகிற கர்ப்பப்பையின் உள் சுவரும் சீராக இருக்கும். அப்படி சீராக வரும்போது தான் இந்த முட்டையால் ஒரு விந்தோடு சேர்ந்து கருவாக்கமும் செய்ய முடியும். ஸோ இதனை பல நேரங்களில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பல நேரம் பார்த்திங்கன்னா மேல் ப்ராப்ளம் இருக்கும், ஆண்களுக்கே பிரச்சனையாக இருக்கும், பெண்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அப்போ அவங்க அந்த சூப்பர் ஓவுலேஷன் மெத்தட் மூலமாக மருந்துகள் மாத்திரைகள் கொடுக்கும் பொழுது ஆண்கள் குறைபாடுகள் கூட சீராகி குழந்தை பேர் பெற முடியும். எப்படி டாக்டர் இது முடிஞ்சிச்சு? என் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் சொன்னாங்க, ஆனால் எப்படி சரியாச்சு? அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்டை மட்டும் இல்லை, உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை கரெக்ட் பண்ணும்போது தான் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். ஸோ பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், மாதவிலக்கு சீராக இருக்கிறது என்பதனால முட்டைகள் வளர்ச்சி சீராக்கம் இருக்கிறது என்று நினைக்காதீங்க. ஒரு முட்டையோட வளர்ச்சிக்கு சீரான ப்ராப்பரான அடிப்படையான ஹார்மோன் அசஸ்மெண்ட்டு, அதற்கான வெளிப்பாடு, ஹார்மோன் ரிலீஸ்க்கான வெளிப்பாடுக்கான அசஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரீப்ரொடக்டிவ் எண்டோக்ரைனாலஜிங்கிறது ஒரு முக்கியமான அடிப்படை. இதனை தேர்ச்சி பெற்ற மருத்துவர் எக்ஸ்பர்ட் முறையாக செய்யும் பொழுது இயற்கையில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது. ஒருவேளை செயற்கை கருத்தரிப்பு, IUI, IVF இவற்றின் மூலமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுதும் முட்டைகளோட குவாலிட்டி நன்றாக இருந்தால் தான் இந்த IVF, IUI சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாகும். ஸோ இதனை மனதில் கொண்டு முறையான சிகிச்சை முறைகளை எடுங்க. தேவையில்லாமல் நவீன சிகிச்சை முறைகள் செய்து ஃபெயிலியர் வந்துருச்சு, இதனால் முட்டைகள் தானம் தான் பண்ணணும் அப்படின்ற தவறான கண்ணோட்டம் இன்றும் இளம் பெண்கள், இளம் வாலிபர்கிட்ட இருக்குது. இந்த நிலை மாற இதை பற்றி தெளிவான விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க. பொறுமையாக முறையான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தகுதி பெற்ற மருத்துவர், அதில் இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் என்பது மிக முக்கியமான விஷயம். அதனை கருத்தில் கொண்டு முறையான மருத்துவரை சார்ந்து உங்கள் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளுங்கள். இயற்கையிலே குழந்தை பேறு பெற முடியும்.